சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹமாஸுடனான பணைய கைதி ஒப்பந்த முயற்சிகளில் சில முன்னேற்றம் அடைந்துள்ளது நெதன்யாகு, சிறைபிடிக்கப்பட்டவர்களின் தலைவிதி இஸ்ரேலை சார்ந்துள்ளது அபு ஒபைடா, குழந்தைகளை கொள்வதை நியாயப்படுத்த முடியாது UNRWA-யின் லசரினி, ஸ்லோவாக்கியாவிற்கு வான் பாதுகாப்பு அமைப்பை விற்க இஸ்ரேல் ஒப்பந்தம், இலங்கை விமானப்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ள இஸ்ரேலின் போர் விமானம், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேல் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸுடன் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகள் குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். நான் உங்களுக்கு கவனமாக சொல்ல விரும்புகிறேன், ஒப்பந்தம் சில முன்னேற்றம் அடைந்துள்ளது மற்றும் இந்த குறிப்பிட்ட முன்னேற்றத்திற்கு 3 காரணங்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார். முதலாவதாக, ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் இப்போது இல்லை. அடுத்து, ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தங்களுக்கு உதவுவார்கள் என்று ஹமாஸ் நம்பியது, ஆனால் அவர்கள் தங்களுடைய பாதிப்பை முன்னிலைப்படுத்தி பின்வாங்குகிறார்கள். மேலும் ஒரு போர் நிறுத்தத்தை எட்டுவதற்காக ஹமாஸ் கூட மேலும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதனால் போர் நிறுத்தத்தில் முன்னேற்றம் உள்ளது. இது எவ்வளவு காலம் எடுக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் விரைவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் என தெரிவித்துள்ளார். நெதன்யாகு கூறுகையில், அனைத்து பணைய கைதிகளும் வீட்டிற்கு வரும் வரை மகிழ்ச்சி முழுமையடையாது என்றார். தொடர்ந்து, நாங்கள் செய்கிற எல்லா விடயங்களையும் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் எல்லா மட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று நெதன்யாகு கூறினார். எதிரி பிரதேசத்திலிருந்து அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து வரும் வரை ஓய்வு இல்லாமல் எல்லா வகையிலும் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று உறுதியளித்தார். மேலும், இஸ்ரேலின் இராணுவ சாதனங்கள் மத்திய கிழக்கின் முகத்தை மாற்றுகின்றன என்றும், எங்கள் தொடர் வெற்றிகள் எங்கள் பிராந்தியத்திலும் உலகம் முழுவதிலும் மகத்தான பாராட்டுக்களை ஊக்குவிக்கின்றன என்று அவர் கூறுகிறார். ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் தங்கள் கைகளால் தாங்களே கொண்டு வந்த மாபெரும் அழிவை அவர்கள் காண்கிறார்கள் என்று நெதன்யாகு கூறுகிறார். நெதன்யாகு மொத்த வெற்றிக்கான தனது வற்புறுத்தலை கேலி செய்ததற்காக எதிர்க்கட்சிகளை நோக்கி, உங்கள் அவமதிப்பு மற்றும் கேலியை விட யதார்த்தம் வலிமையானது என்று கூறுகிறார். காசாவின் ரஃபாவிற்குள் நுழைவதற்கு முன்பும், காசா எகிப்து எல்லையிலுள்ள பிலடெல்பி நடைபாதையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதற்கு முன்பும், ஹிஸ்புல்லாவை சமாளிப்பதற்கு முன்பும் இஸ்ரேல் போரை நிறுத்தியிருந்தால் இது ஈரானுக்கும் அதன் சார்புக்கும் வெற்றியை குறிக்கும் என்றும், அது யாரையும் விடுவித்திருக்காது என்றும் நெதன்யாகு கூறுகிறார். இஸ்ரேலுக்கு முன்னால் இன்னும் பல சவால்கள் உள்ளன. எங்களை அழிக்க அச்சுறுத்தும் ஈரானிலிருந்து நாங்கள் எங்கள் கண்களை எடுக்கவில்லை. மேலும், ஈரான் அணு ஆயுதங்கள் மற்றும் பிற ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். அவை எங்கள் நகரங்களுக்கும் எங்கள் தாயகத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று நெதன்யாகு எச்சரிக்கிறார். இஸ்ரேலை சுற்றி அமைதி வட்டத்தை விரிவுபடுத்துவது சாத்தியம் என்றும் நெதன்யாகு கூறுகிறார். மேலும், அரபு நாடுகளுடனான சமாதானம் பலஸ்தீனியர்களுடனான சமாதானத்தை பொறுத்தது என்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார். நடந்து கொண்டிருக்கும் போரில் இஸ்ரேலின் வெற்றி அமைதியின் வட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. மேலும், மிதவாத அரபு நாடுகள் இஸ்ரேலை ஒரு பிராந்திய சக்தியாகவும் தங்கள் பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் முழு பிராந்தியத்தின் செழுமையையும் உறுதிப்படுத்தும் சாத்தியமான கூட்டாளியாகவும் பார்க்கின்றன. எங்கள் அமெரிக்க நண்பர்களுடன் சேர்ந்து இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் தனது உரையை முடித்துள்ளார். அடுத்து, ஹவுதிகளின் உள்கட்டமைப்பை அளிக்க இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக நெதன்யாகு கூறுகிறார். கடந்த வாரம் ஏமன் குழு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியதை அடுத்து ஹவுதிகளின் உள்கட்டமைப்பை அளிக்க அந்நாட்டு இராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் சட்டம் இயற்றுபவர்களிடம் கூறியுள்ளார். ஹவுதிகளின் உள்கட்டமைப்பை அளிக்குமாறு நான் எங்கள் படைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். ஏனெனில் எங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கும் அவரும் முழு பலத்துடன் தாக்கப்படுவார்கள். எங்கள் தாக்குதலுக்கு நேரம் எடுத்தாலும் தீய சக்திகளை வலிமையுடனும் புத்தி கூர்மையுடனும் நசுக்குவோம் என்று நாடாளுமன்றத்தில் நெதன்யாகு கூறினார். இதனிடையே ஹவுதி ஆளில்லா விமானம் இடைமறித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் அறிக்கையின்படி இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு ஹவுதி ஆளில்லா விமானத்தை கண்காணித்து அளித்துள்ளதாக கூறியுள்ளது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட விமானம் இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறியுள்ளது. ஏமன் மீது இஸ்ரேலிய ராணுவம் 3வது பெரிய சுற்று வான்வழி தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து ஹவுதிகள் தாக்குதலை நடத்தினர். சமீப காலங்களாக இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹவுதி போராளி குழுக்களுக்கும் யுத்தமானது தொடர்ச்சியானதாகவும் உச்சமடைந்து வருவதாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அடுத்து சிறைபிடிக்கப்பட்டவர்களின் தலைவிதி இஸ்ரேலிய ராணுவத்தை சார்ந்துள்ளது என ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் ராணுவ பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா ஒரு அறிக்கையில் சில எதிரி கைதிகளின் தலைவிதி இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதிகளில் முன்னேறுவதை பொறுத்தது என்று மிரட்டியுள்ளார். 2023 ஆண்டு அக்டோபர் 7 கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய கைதிகள் இன்னும் ஹமாஸால் பிடிபட்டுள்ளனர். இந்நிலையில் காசாவின் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் குண்டுவீச்சு மற்றும் தரைவழி போர் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளமையானது பணைய கைதிகளுக்கு ஆபத்தானதாக முடியும் என்பதை அவரது அறிக்கை குறிக்கிறது. இஸ்ரேலிய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகளின் அறிக்கைகள் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிப்பது தொடர்பான ஒப்பந்தம் முன்னப்போதையும் விட நெருக்கமாக இருப்பதாக குறிப்பிடுகின்றன. ஆனால் இறுதி விவரங்கள் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அபு ஒபைடா மேலும் தெரிவிக்கையில், எதிரி தனது உண்மையான இழப்புகளையும் அதன் இராணுவத்தின் உருவத்தை பாதுகாக்க வடக்கு காசா பகுதியில் தனது வீரர்களின் பரிதாபகரமான நிலையை மறைக்கிறது மற்றும் சியோனிச இராணுவத்தின் ஊழல்களை மறைக்க வடக்கு காசா பகுதியில் இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பு அப்பாவி பொதுமக்களை குறிவைக்கிறது என தெரிவித்துள்ளார். ஒருபுறம் போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மறுபுறம் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கொடூரமான தாக்குதல்கள் அப்பாவி காசா மக்களின் உயிர்களை நாளுக்கு நாள் பறித்துக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஜெனினில் பலஸ்தீன அதிகார சபையின் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கண்டித்து ஹமாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜெனின் முகாமில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் தேடப்பட்டு வந்தவர்களின் வீடுகளை எரிப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. PA பாதுகாப்பு படையினர் சமீபத்திய வாரங்களில் ஜெனின் அகதிகள் முகாமில் சோதனை நடத்தி முற்றுகையிட்டனர். இந்த முகாமில் 19 வயதுடைய நிராயுதபாணியான டபி அல் ஷலாபி என்ற இளைஞன் மோட்டார் சைக்கிள் ஓட்டிச் சென்ற போது கொலை செய்யப்பட்ட காட்சி கேமராவில் பதிவாகி பரவலான சீற்றத்தை ஏற்படுத்தியது. 13 வயது குழந்தையும் இஸ்ரேலால் தேடப்பட்டு வந்த ஜெனின் படையணியின் தளபதியும் கொல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் PA பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் அன்வர் டயப் கருத்துப்படி, இந்த பிரச்சாரம் குற்றவாளிகள் மற்றும் சட்டத்தை மீறுபவர்களை தொடரும் முயற்சியாக நியாயப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள சிவில் பாதுகாப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பாசல், இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களை கடுமையான குளிர்கால வானிலை மற்றும் தெருநாய்கள் ஆகியவற்றிலிருந்து கூடாரங்களில் பாதுகாக்கும் நிறுவனங்களுக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் பாசல் கூறுகையில், இந்த மக்களை பாதுகாக்க அவசரமாக தலையிட சர்வதேச அமைப்புகளை நாங்கள் அழைக்கிறோம் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவின் ஏஜென்சியின் தலைவர், இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசாவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது என்றார். இவை எண்கள் அல்ல, இவை ஒவ்வொரு குழந்தையின் உயிர் எனவும் குழந்தைகளை கொல்வதை நியாயப்படுத்த முடியாது என்று பிலிப் லசரினி கூறினார். மேலும் உயிர் பிழைக்கும் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்படுத்தப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் எதிர்காலத்தையும் பெரும்பாலும் தங்கள் நம்பிக்கையையும் இழக்கிறார்கள் என கூறியுள்ளார். அடுத்து பாரக் MX வான் பாதுகாப்பு அமைப்பை ஸ்லோவாக்கியாவிற்கு சுமார் 560 மில்லியன் யூரோக்களுக்கு விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த வான் பாதுகாப்பு அமைப்பானது சைப்ரஸ் மற்றும் அசர்பையான் குடியரசுக்கு முன்னர் விற்கப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இலங்கை விமானப்படை அடுத்த ஆண்டு முதல் 3 மாதங்களுக்குள் அதன் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட கேஃபர் போர் விமானங்களில் ஒன்றை தமது படையில் சேர்த்துக் கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது இலங்கையின் விமானப்படையை நவீனமயமாக்குவதற்காக இஸ்ரேலின் விமான தயாரிப்பு நிறுவனத்துடன் 2021 கையெழுத்திடப்பட்ட $50 மில்லியன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நவீன ரேடார், உணர் கருவிகள், தகவல் தொடர்பு அமைப்பு மற்றும் புதிய தலைக்கவசங்களின் ஒருங்கிணைப்பு அடங்குகின்றன. இவை 15 ஆண்டு உத்தரவாதத்தை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இராணுவ மற்றும் வணிக விமானங்களை மேம்படுத்துவதில் விரிவான அனுபவத்தை கொண்ட IAI நிறுவனம் இஸ்ரேல் விமானப்படை, அமெரிக்க விமானப்படை மற்றும் போயிங் போன்ற வடிவமைப்பாளர்களுடன் பணியாற்றியுள்ளது. முன்னதாக இலங்கை விமானப்படை அதன் பரந்த விரிவாக்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2 புதிய Y-12 விமானங்களையும் கொள்வனவு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.